கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 20-21 தயவு செய்து வாசியுங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசேயர் கேட்ட கேள்வியை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்க. அவர்கள் கேட்ட கேள்விக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? அது பிரத்யட்சமாய் வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லோருக்கும் பாடமான ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லுகிறாரே. இதை குறித்து நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், எனக்கு அருமையானவர்களே, அன்று பரிசேயர் இந்த தேவனுடைய இந்த ராஜ்யத்தை குறித்து தெளிவு அற்றவர்களாக இருந்தார்கள். அங்கே இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து தெளிவு அற்றவர்களாய் இருந்தது போல இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்ட பொழுதும் சில தேவனுடைய பிள்ளைகள் இதை குறித்து தெளிவற்றவர்களாய் இருப்பது அது நல்லதல்ல. ஆகவே அதை நாம் தெளிவு பெற வேண்டும். அருமையானவர்களே, வாசியுங்க. மார்க்கு சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்க. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அங்கே பரிசேயர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, தேவனுடைய ராஜ்யம் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று அங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் இந்த 2 காரியங்களையும் வைத்து நாம் ஒருபொழுதும் குழம்பிவிடக்கூடாது. வேதம் குழப்பம் இல்லை, நாம் குழம்பிவிடக்கூடாது. ஆகவே அருமையானவர்களே, பரிசேயருடைய கேள்விக்கு இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் உங்களில் சிலர் மரணத்தை காண மாட்டீங்க என்று சொல்லி சொல்லுகிறார். சரி, இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. பின்ன இந்த 2ம் அருமையானவர்களே பரிசுத்த பைபிளிலே ஒரே கருத்தை தான் கொண்டதாக இருக்கிறது. ஆனாலும் இதன் தெளிவை நாம் பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த காரியத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் 20ஆம் அதிகாரத்திலே
22வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் அந்த கூடியிருந்த சீசர்கள் இருந்த அறையிலே தரிசனமாகி அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? அவர்கள் மேல் ஊதி, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களை அறையிலே சந்தித்த ஆண்டவர் இயேசு அவர்கள் மேல் ஊதி, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். கவனியுங்க, பரிசுத்த ஆவியை நமக்கு தருவது யார்? முதலாவது அதை தெரிந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியை நமக்கு தருவது யார்? தேவன். இதிலிருந்து விளங்குறது அல்லவா? பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பின் ஆகவே பரிசுத்த ஆவியை தருகிறது யார்? தேவன், கர்த்தராகிய இயேசு. பின் ஆகவே முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியை பெறும்படிக்கு, அவருடைய அபிஷேகத்தை பெறும்படிக்கு பல வகை கூட்டங்கள் எல்லாம் இவ்விதமாக பல பல பேர்களோடு பலவிதமான கூட்டங்களை ஆயத்தங்கள் செய்து ஜனங்களை அழைத்து அவர்களில் மேல் ஊதுகிறார்கள். ஊழியக்காரர்கள் ஊதுவதை பார்க்கிறோம். இன்னமாக சிலர் அவர்களிலே ஊதாமல் மைக்கிலேயே ஊதி 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 அவர்கள் செயல்படுவதை நாங்கள் அறிந்திருப்போம், அருமையானவர்களே. ஆகவே உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமான கூடுகைகளை நிராகரித்து விட வேண்டும். அங்கே தேவன் இல்லை, அது அவர்கள் மனித பலத்திலே ஏதோ ஒன்றை செய்கிறார்கள். சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியை கொடுப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை புரிந்து கொள்ளுங்க. சரி, அடுத்ததாக கவனியுங்க, அன்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்கள் மேல் ஊதி சொன்னாரே, இன்றைய நம்முடைய ஆண்டவர் இயேசு கூறியது ஒரு அடையாளமாக. அன்றைக்கு அவர்கள் பெற்றுக் கொண்டார்களா? இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பின்ன அவர் ஒரு அடையாளத்தை அங்கே அந்த சீசர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இப்பொழுது உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனமாகி சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அருமையானவர்களே. ஆகவே சீசர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை தாம் பிதாவினிடத்துக்கு சென்ற பின்பு பிதாவின் வாக்குத்தத்தத்தின் மூலம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. பார்த்தீங்களா? ஆகவே கவனிங்க அருமையானவர்களே, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சீசர்கள் காத்திருக்க வேண்டுமாம், ஒரு இடத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. சரி, இப்பொழுது தயவு செய்து லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 49வது வசனத்தை வாசியுங்க. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரத்தில் இருங்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு இடத்திலே எதை சொல்லுகிறார், அந்த இடத்திலே எதை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான, இப்பொழுது நான் அனுப்ப போகிறவரை நீங்கள் பெற வேண்டுமாயில் நான் சொல்லுகிற இடத்திலே நீங்க இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். பின் ஆண்டவர் சொன்னதினாலே இந்த சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களுக்கும், அவரை விசுவாசிக்கிற மற்றவர்களுக்கும் விஷயத்தை சொல்லி அறிவித்து சுமார் 120 பேர் என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி கூடியிருக்கிறாங்க. பின்ன அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் கூடியிருந்து என்ன செய்கிறாங்க? சிந்தித்து பாருங்க. அவர்களுக்குள்ள முதலாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனம்.
ஒருமனப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை. அங்கே இயேசுடைய தாய் இருக்கிறா, அவருடைய மற்ற பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறோம், எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல அங்கே ஒருமனப்பட்டுட்டாங்க. பாருங்க, அந்த ஒரு மனதோடு என்ன செய்யறாங்க? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தாங்க. சரியா? பின் அவங்க வேற எதுவும் பேசிக்கொண்டிருந்தார் சொல்லல, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தாங்க என்று சொல்லி காணுகிறோம். பின்ன பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது, பெந்தெகோஸ்தே என்று சொல்லுவாங்க. பெந்தெகோஸ்தே என்றா என்ன சொல்லுங்க பாப்போம். பெந்தெகோஸ்தே என்றால் என்ன அர்த்தம்? பெந்தெகோஸ்தே என்று சொல்லுவாங்க. என்ன பாத்தீங்களா? இப்படியான ஒரு காரியத்தை தான் சொல்லுவாங்க. அவர் அந்த அப்படியாக கேள்விப்பட்டிருக்கிறார். நல்லது, நீங்க சொன்னது நல்லதான். அது இன்னொரு நாள் நாங்க பார்ப்போம். அதுதான் பெந்தெகோஸ் என்று சொல்லுவாங்க உடனே. பின்ன பெந்தெகோஸ் என்றால் என்ன? ஐம்பதாம் நாள் யூதருடைய அவங்களோட ஒரு பண்டிகை. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். நாங்கள் முதலும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த ஒரு பண்டிகை நாளிலே தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி, இயேசுடைய வாக்கு தத்தத்தின்படி அந்த பிதாவினுடைய அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. என்ன? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். பின்ன பெந்தெகோஸ் நாளிலே அந்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படுறார். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. பின்ன இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? பிதாவினுடைய வாக்கு தத்தம். அது என்ன? அது தேவனுடைய ராஜ்யம். இப்பொழுது வடிவா கவனிக்கணும். இப்பதான் நீ வேதங்களை கவனிக்கணும். இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் பலமாய் அவர்கள் மேல் வந்து இறங்குகிறது. வாசித்து பாருங்க. பின்ன அருமையானவர்களை கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க. இப்படியே பாருங்க, பரிசேயருடைய கேள்விக்கு பதிலளித்த கர்த்தர் இயேசு, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னாரே, அது ஒரு அடையாளமாக சொன்னார். அதுதான் இந்த வேறு உங்களுக்கு சுட்டி காட்டின அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பின்ன ஒரு அடையாளமாக சொன்னார், இப்பொழுதுதான் இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வந்து இறங்குகிறது. பாத்தீங்களா? இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வந்து இறங்கிவிட்டது. யாரெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ, அருமையானவர்களே, அங்கே ஒரு பெரிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே தேவராட்சியம் வந்து இறங்குகிறது. விளங்குதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாதா? அப்படி என்றால் அருமையானவர்களே, நம்மை சிந்தித்து பாருங்க. நமக்குள்ளே என்ன இருக்கிறது? சொல்லுங்க. நமக்குள்ளே என்ன இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம். அதைத்தான் அன்று ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு சொன்னார். அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. பிரத்யட்சமாய் வந்து காணப்படாது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அது வந்து இறங்கிச்சு உங்கள. இனி அது உங்களோட இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே தயவு செய்து பாருங்க. பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? தேவன் தமக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். பின்ன பரிசுத்த ஆவி அங்கே வரும் பொழுது அருமையானவர்களே, அங்கே நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் அங்கே உறுதியாயிருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆகவே அருமையானவர்களே, வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஆறுதலாக சொல்லித்தர. பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாகவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், மீண்டும் சொல்கிறேன், பரலோக ராஜ்யம், இது சொல்றது தேவனுடைய தேவ ராஜ்யம். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம் இது தேவனுடைய ராஜ்யம். பின்ன பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாகவே அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறோம். இப்பொழுது விளங்க வேண்டும், அது உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க எங்க தேடுறீங்க என்றுதான் ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார். எங்கப்பா தேடி தெரியுறீங்க, நீ உங்களுக்குள்ளப்பா இருக்குது அது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பின்ன பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாகவே தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருக்கிறோம். இங்க பாருங்க, உதாரணமாக ஸ்ரீலங்காவில் பார்ப்பீங்க, உலக அரசாங்கத்திலே, இங்கேதானும் உலக அரசாங்கத்திலே பிரதிநிதிகளாக ஒவ்வொரு இடத்திலே, ஒவ்வொரு மாவட்டங்கள், ஒவ்வொரு இடங்களிலே ஒரு அதிகாரம் இருக்கும். அங்க ஸ்ரீலங்காவிலே பார்த்தா GA என்று சொல்லுவார்கள், கவர்மெண்ட் ஏஜென்ட், அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி, தூதுவன் என்று சொல்லி இருப்பாங்க. பின் ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அபிதமானவர்கள் என்ன செய்கிறார்கள், அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்து அதனுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அப்படி அல்லவா? சிந்தித்து பாருங்க. அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தோடே, தேவனுடைய ராஜ்யமானது பலத்தோடே இறங்கி வந்து சபையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, இதான் சத்தியம். தேவனுடைய ராஜ்யம் பலமாக இறங்கி வங்கி எங்களுக்குள்ளே இருக்கிறது என்றால் அது என்ன? சபை. சபை. பின்ன சபைக்கு வெளியில ஒன்றும் இல்லை. இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை. சபைக்கு வெளியில சில பேர் சொல்லுவாங்க, ஊழியங்கள், நாங்கள் சீசராயிருக்கிறோம், நாங்கள் தீக்கரசிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி சபைக்கு வெளியிலே நின்று சொல்லுவார்கள். சரியா? இல்லை, சபைக்கு வெளியே எந்த ஊழியங்களும் இல்லை. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறார்கள், வேதத்தை தான் கையில வைத்து பிரசங்கிக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, பின் ஆகவே பரலோக ராஜ்யம் நியமித்திருக்கிறது. இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாக நியமித்திருக்கிறது உங்களையும் எங்களையும் தான். நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். பின் ஆகவே நாம் பிரதிநிதிகள், இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிற பிரதிநிதிகள். பின்ன சபையாக இதுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக பூமியிலே இருப்பது எது? சொல்லுங்க. சபை. பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சு கொள்ளவும். சபை, இந்த ராஜ்யத்துக்கு, இந்த சபை, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்கு, சபைக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. பின்ன அவர் ஆவியானவராக இருந்து செயல்படுகிறார். இதுதான் வித்தியாசம். ஆவியானவராக இருந்து செயல்படுகிறார். இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 20ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்க வாசித்து பார்க்க, உங்களுக்கு வேதத்தை சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் உடனடியாக வைத்து விடுத்து நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். சபையானது நாங்க சாதாரணமானது அல்ல. அருமையானவர்களே, தேவனுடைய சுய இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது, சம்பாதிக்கப்பட்டது. நீங்க சொல்லுவீங்க பாருங்க, ஒரு வீடொண்ட வாங்கி வச்சிருக்கிறீங்க வைப்போம், நீங்க சொல்லுவீங்க, இது எங்கடைய உழைப்பப்பா, இந்த உழைச்சு தான் இந்த வீட்டை கட்டினேன். ஒரு நல்ல அழகான கார் ஒன்று வச்சிருக்கிறீங்க, சரியா? 6 மந்திர அதிசயம் பார்க்கலன்னு சொல்லுவீங்க. ஓ, நம்மட உழைப்பு, கஷ்டப்பட்டு உழைச்சோம், அருமையான கார் ஒன்று வச்சுக்கிறோம் சொல்லுவீங்க தானே?
சம்பாதித்திருக்கிறீங்க. அதே மாதிரியாக தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்ததான் சபை. இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை அருமையானவர்கள். பின் ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த சபையானது கவனிக்க வேண்டும், சபை அவருக்கு சொந்தமானது. புரிந்து கொள்ளுங்க. சபையின் மந்தைகள், சபையிலே இருக்கிற மந்தைகள் நம்மை மந்தைகளாக கர்த்தர் சொல்லுகிறார். மந்தைகள் அவருக்கு சொந்தமானது. பின்ன ஆகவே அந்த சபைக்குள்ளே இருக்கிற அனைத்தும் அருமையானவர்களே கர்த்தருக்கு சொந்தமானது. இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒரு தனி மனுஷனுக்கோ யாருக்குமோ எங்களுக்கோ உங்களுக்கோ சொந்தம் இல்லை, அவருக்கு சொந்தமானது. இப்ப பாருங்க, அதாவது சபையின் பிள்ளைகளை மந்தைகளை மேய்ப்பதற்காக, நன்றாக கவனித்து வாசித்து பாருங்க, அதை கண்காணிப்பதற்காக, எப்பொழுதும் அவர்களை கண்காணிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஒரு கண்காணியை நியமிக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி. அதைத்தான் நாங்கள் பாஸ்டர் என்று சொல்லுகிறோம், ஒரு சபையின் மேய்ப்பர் என்று சொல்லுகிறோம். இந்த பூமியில் உள்ள தமது சபைக்கு ஒரு ஒழுங்கை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ஆடுகளை மிகுந்த எச்சரிக்கையோடு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்ல, அவன் ஒரு நாளைக்கு பதில் சொல்ல வேணும். சரியா? இப்பொழுது இந்த ஆடுகள் இருக்குது, இலகுவாக சொல்றனே, ஒரு மேய்ப்பனை வச்சிருக்குது. இந்த ஆடு புரிந்து கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடுகளை நீங்க என்ன செய்யறீங்க? இந்த வைத்து மேய்ச்சு கொண்டு இந்த ஆடுகள்கிட்ட பாலை கறந்து நான் குடிச்சு கொண்டு இருப்பேன்டா ஒரு நாளைக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்று அதுக்கு எனக்கு உரிமை இல்லை. உன்னை கண்காணித்து கவனமாக பாரென்று ஆண்டவர் தந்திருக்கிறார், அவ்வளவுதான். பின்ன நாம நம்முடைய கடமையில கவனமா இருக்க வேண்டும். பின்னர் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாய் நியமிக்கிறார். பின்ன இந்த பூமியில் உள்ள சபைக்கு அவர் அந்த ஒழுங்க வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆடுகளை கவனிக்க வேண்டும். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, அந்த பொறுப்பை குறிப்பிடும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் வடிவாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 26, 27 தயவுசெய்து வாசிங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படையாக அங்கே சொல்லி இருக்கிறேன். எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார் என்ன தெரியுமா? நான் எதையுமே நான் ஒளிச்சு வைக்க இல்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதற்கு நான் இந்த இரத்தப்பழி, அதை நான் ஒளித்து வைத்திருப்பேன் என்றால் நான் இரத்தப்பழியை நான் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டிருக்கிறேன். ஆகவே இந்த இரத்தப்பழியிலிருந்து நான் நீங்களாய் இருக்கிறேன், நான் தப்பி போயிருக்கிறேன், இதற்கு நீங்கள் தான் சாட்சி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆகவேதான் அங்க அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் சொன்னனே, சத்தியத்தை தானே சொன்னேன், ஏன் நீங்கள் என்னை சத்துருவாக என்றீங்க என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுலிடத்தில் கேட்கிறார். பின் ஆகவே நாம் அருமையானவர்களே மறைத்து வைக்காமல் அப்படியே உங்களுக்கு நாம் அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, கடந்து சென்ற நம்முடைய ஊழிய பாதைகளில் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் அறிவீங்க, எத்தனை வருஷங்கள் கடந்து சென்றது. அப்பொழுது கொடுத்த இந்த தேவ ஆலோசனைகளை எல்லாம் இன்றைக்கு எடுத்து பாருங்க. இன்றைக்கு தற்பொழுது நீங்க அதை பல பிரயாசங்கள் மத்தியிலே நீங்க இப்பொழுது இந்த இணையதளங்களிலே போட்டு வாரீங்க. அருமையானவர்களே, நீங்கள் பல வழிகளிலே இதை மனம் உவந்து நீங்க தாமாகவே இதை செய்து கொண்டு வாரீங்க. நாம நினைச்சும் பார்க்க இல்லை, நாம வற்புறுத்தவும் இல்லை. ஆனால்
இந்த காரியத்தை நீங்களே திட்டமிட்டு சிந்தித்து இதை செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னா இதனுடைய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறார். அதான் நான் சொல்ல முடியும், வேற சொல்ல முடியாது. ஏன்னா அது அவருடைய காரியம். இதை நான் நினைக்க இல்லை, உண்மையில நினைக்க இல்லை, உங்களுக்கு அது சொல்லவும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஞானத்தையோ நினைவுகளையோ தந்து கர்த்தரதை வழி நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான பிள்ளைகளே, நாமும் கூட இந்த நேரத்தை ஒதுக்கி சில நேரங்களில் இரவிரவாக இருந்து கூட சில வேளையில் அவிதமாக இதை போட்ட உடனே அதை இருந்து நான் கேட்பதுண்டு. கேட்கும் பொழுது இப்படி செய்தியா, இப்படி ஒரு சத்தியம் இருக்கு அது கூட அந்த நேரத்தில் நான் நினைத்து பார்ப்பதுண்டு. அருமையான ஆச்சரியமாக நாங்கள் பார்ப்பதுண்டு. ஆகவே அருமையானவர்களே, அது கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். சபை பிள்ளைகளாகிய நீங்களும் கூட இவ்விதமான காரியங்களை தவற விடாதீங்க என்றுதான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல புத்தி சொல்றேன். ஏனென்றால் அருமையான சத்தியங்கள் அங்கே இருக்கிறது, நீங்கள் அதிலே வளர வேண்டும் என்று சொல்லி நாம விரும்புகிறோம். பின் அதை நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாமல் இந்த தேவ ஆலோசனைகளை கேளுங்க. ஏனென்றால் நான் உண்மையை சொல்லுகின்றேன் அருமையானவர்களே, இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்றுதான் நான் சொல்லுறேன். அடுத்தது மட்டுமல்ல, இன்னுமாக நான் உண்மையாகவே வெளிப்படையா சொல்றேன், வேற எந்த ஒரு சபையிலும் கூட இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காத அந்த சபைக்கு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது இது ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணுறேன். அதெல்லாம் போனதாகவே போயிருக்கும். ஆனால் இங்க அப்படி இல்லை, மீண்டும் அது வெளிப்படுறதை நாங்கள் காணக்கூடிய இருக்குது. கர்த்தருடைய செயல், அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே அருமையானவர்களே, இவ்விதமாக நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை, அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரி, தேவன் பாருங்கள், நமக்கு தந்த அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு மறைக்காமல் தெரிவிக்கும்படி அந்த தேவ ஆலோசனைகளை அருமையானவர்களே நீங்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அறிந்திருப்பீங்க. வேறு தேசத்திலே இருந்தோ வேறு நாடுகளில் இருந்தோ ஊழியர்களை எடுப்பித்து இந்த விஷயமாக நீங்கள் சபையிலே பேசுங்க, இந்த விஷயமாக சபையிலே பேசுங்க என்று சொல்லி நாம சொல்லல. அப்படி வந்திருக்கிற ஊழியர்கள் கூட சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் என்ன காரியத்தை குறித்து பேச வேணும்? நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் தருகிறத பேசுங்க, அவ்வளவுதான் சொல்லுவான். அன்று உறக்கம் இன்று வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். ஆனால் அப்படி இதை சொல்ல வந்தது என்று சொன்னால், இந்த காரியங்கள் அவர்களை கொண்டு செய்விக்காமல் சகலதையும் உங்களுக்கே நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த சபையின் மேய்ப்பன் என்ற முறையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதுதான் ஆவிக்குரிய தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு அந்த காரியங்களை கற்பித்து தந்திருக்கிறேன். இதனால அருமையானவர்களை அவிதமாக பேசும் பொழுது இது கடின உபதேசம் என்று சொல்லி கூறி நம்மை விட்டு ஏராளமான ஜனங்கள் பிரிந்து போனாங்க. அதை குறித்து கவலைப்படுவது இல்லை. கர்த்தர் தந்த கடமையை நாங்க செய்கிறோம். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் பொறுக்க மனதில்லாமல் அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுடைய செவிகளுக்கு இனிமையான வார்த்தைகளை சொல்லுகிற போதகர்களை தேடி அவர்கள் தங்களுக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தானே. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது அவர்கள் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படியே அவர்கள் நடந்து போனார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல இன்றைக்கு நாம் சொல்லுகிற என்ன தெரியுமா? அந்த இரத்த பழிக்கு நீங்க சுத்தமாய் இருக்கிறோம், அவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அடுத்ததாக பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுருவிலே 5ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த இதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, வாசித்து பாருங்கள். தேவன் தமது மந்தைகளை கண்காணிக்கும்படியாக, இங்கே பேதுரு சொல்றா, அங்கே கண்காணிக்கும்படியாக பரிசுத்த ஆவியினாலே நியமிக்கப்பட்ட கண்காணி
ஒரு பாஸ்டர் அல்லது சபையின் மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டுமாம்? மனப்பூர்வமாக தன்னுடைய வேலையை செய்ய வேண்டுமாம். அங்கே வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 3வது வசனம். மனப்பூர்வமாய் அந்த வேலையை செய்ய வேண்டுமாம். எந்த ஒரு ஆதாயத்தையும், எந்த ஒரு சம்பளத்தையோ, எந்த ஒரு கூலியையோ அவன் பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி, அதற்காகத்தான் அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்யக்கூடாது. பின்ன ஆதாய தொழிலாக இதை செய்ய கூடாது என்று சொல்லி சொல்றார். அடுத்தா பாருங்க, உற்சாக மனதுடன் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே எனக்கு என்ன இதாலே என்ன ஒரு பிரயோஜனம் என்று சொல்லி சலிச்சு கொள்ளக்கூடாது. கர்த்தர் தந்தார் என்று சொல்லி உற்சாக மனதோடு நாம் அதை செய்ய வேண்டுமாம். அடுத்தது, தேவனுடைய மந்தைகளை இருமாப்பாய் ஆளக்கூடாது என்று சொல்லி சொல்லுகின்றார். பாருங்கள், இருமாப்பாய் ஆளக்கூடாது. அது எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு உண்மையைத்தான் சொல்றேன். நான் எதையுமே இதிலிருந்து பொய்யான சம்பவங்கள் சொல்லுவதில்லை. இங்கே நாங்கள் கண்காணும் இடங்களிலே இருக்கிற சபைகளின் மத்தியிலே இருக்கிற சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன். பாருங்க, என்னண்டா பாருங்க, ஒரு சபையில ஒரு பாஸ்டரை அங்குள்ள இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? பாஸ்டர் என்று சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. எப்படி சொல்லுவாங்க? பஸ் என்று சொல்லுவாங்க. எங்கட பஸ் இப்படிதான் கதைப்பாங்க. எங்கட பாஸ்டர் என்று கதைக்க மாட்டாங்க. எங்கட பஸ் என்று தான் கதைப்பாங்க. இன்னொரு சபையில பாருங்க, அங்க கேட்டு பாருங்க, அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வித்தியாசமா சொல்லுவாங்க. எங்கட ஹிட்லர் இருக்கிறார். சிரிப்பு வருது. உண்மை உண்மைதான் சொல்றேன். பாடிக்கு சொல்ல இல்லை, பாடிக்கு சொல்ல இல்லை. சரியா? அப்படிதான் சொல்லுவாங்க. எங்கட ஹிட்லர் என்றுதான் கதைப்பாங்க. அருமையானவர்களே, சபையின் மேய்ப்பன் மந்தைகளை இருமாப்பாய் ஆளக்கூடாது. அதனாலதான் இந்த வார்த்தைகள் வருகிறது. பின்ன இருமாப்பாய் ஆளக்கூடாது. அவன் எப்படி? அந்த மேய்ப்பன் மந்தைக்கு மாதிரியாக இருந்து அவைகளை கண்காணிக்க வேண்டும். தன்னை மாதிரியாக வைக்க வேண்டும். அவங்க நம்மை பார்த்து அவங்க நம்முடைய வழியில அவங்களை நடக்க வேணும். பின்ன சரி கவனிங்க. ஆகவே பாருங்க, தேவனுடைய ராஜ்யமாகிய சபையை குறித்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவே இருளிலே வாழுகிற மக்கள், இந்த உலகத்திலே வாழுகிற மக்கள், பாவத்திலே வாழுகிற மக்கள் இந்த வெளிச்சத்தை கண்டு அதை நாடி வந்து தேவனை அவர்கள் காண வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பின்னாகவே அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் இருளை நாடி சென்று விடக்கூடாது. புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு வேற ஏதாவது இந்த உலக காரியங்களை குறித்து வாஞ்சியாகவோ அல்லது அரசியலாகவோ, அரசியல் காரியங்களையோ, இதுகள் எல்லாவற்றையும் நமக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. பாருங்க, அது உலக காரியங்கள். பின் ஆகவே அடுத்தது நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே இருளின் பிள்ளைகள் எங்களை பார்த்து ஆண்டவரிடத்திலே வர வேணும். மற்றபடி நாம் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, இடரலாக நாம் வாழக்கூடாது. இன்னுமாக சிலர் பாருங்க, இந்த உலகத்தின் பிள்ளைகள், இருளின் ஜாதிகள், இருளின் பிள்ளைகள் வாழுவது போன்று நாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புறாங்க. அது கூடாது. அவர்கள் அப்படி நடக்கிறார்கள், இவர்கள் இப்படி நடக்கிறார்கள், நாங்களும் இப்படி இருக்கணும், நாங்களும் அப்படி நடக்கணும் என்று சொல்லி நடப்பார்கள். சிலர் அவர்களுடைய அந்த பாரம்பரியங்களை செய்கிறாங்களே, நாங்க செய்யக்கூடாது, நாங்க செய்யணும், இப்படி எல்லாம் அந்த விருப்பத்தின்படி செய்ய வடிக்கிடுவாங்க. இல்ல, செய்யக்கூடாது. நீங்க வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. கர்த்தருக்கு கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கப்பா.
இல்லையண்டில்லை. ஆனால் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி நமக்கு தகுதியாயிராது. சரி, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தி நிற்கின்ற பிள்ளைகள், அவர்கள் விசுவாசிகளானாலும் அல்லது ஊழியக்காரராயிருந்தாலும் பிசாசின் ராஜ்யத்துக்கு உட்பட்டு வாழுவதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வேதனையான ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க. கவனிக அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கற்றுத்தந்தார் அல்லவா ஒரு ஜெபம் உண்டு. அந்த கற்றுத்தந்த ஜெபத்தை எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய நாளாந்த ஜெபத்திலே இணைச்சு கொள்ளுகிறார்களோ எங்களுக்கு தெரியாது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பின்ன பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாகிய இந்த தேவ ராஜ்யம் இந்த பூமியிலே இருப்பதினாலே அங்கு என்ன செய்யப்படுகிறதோ அந்த தேவ சித்தம் இந்த இடத்திலே செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பாடம் மாதிரியாக சொல்லி போட்டு போற சில ஜெபங்களை, இந்த ஜெபங்கள் பாடமாக்கி போட்டு போற சில ஜெபங்கள் அல்ல, உணர்ந்து செயல்பட வேண்டிய ஜெபம். தேவ ராஜ்யத்தை தங்களுக்குள்ளே கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இதன் அர்த்தத்தை கேளுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி தந்திருக்கிறார். பின் ஆகவே அந்த, அதாவது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தங்களுக்குள்ளே கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் பிசாசின் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை அதிலே இருந்து விடுதலை பெறும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு அவர்களை உட்படுத்த வேண்டும். அவர்களை வெளியே எடுத்து தேவ ராஜ்யத்துக்குள் உட்படுத்த வேண்டும். அதற்கு வழி என்ன? சுவிசேஷம் அறிவிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவித்து ஆத்தும ஆதாய பணியிலே நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். இதை நாம் செய்கிறோமா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும், அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் இது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாயிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை தைசருக்க வாசிங்க. எடுத்தவர்கள் பட்டென்று வாசிங்க. இது ஞாபகம் வந்த உடனே உங்களுக்கு சொல்றேன், அது வாசிங்க எடுத்து. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்க. பாத்தீங்களா? நன்றா வாசிச்சு பாருங்க அருமையானவர்களை. இந்த உலகத்தில தேவராட்சியத்தின் பிள்ளைகள், இந்த உலகத்தில் அநீதியின் உலகப் பொருள்ல தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். பணம் கூட அநீதியான உலகப் பொருள் தான். பின் ஆகவே இந்த அநீதியான உலகப் பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எதற்காம்? நீங்கள் மாளும் போது, நாம் மரித்த பிற்பாடு நாம் மாளும் போது நித்திய ராஜ்யத்திலே உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும் பொருட்டு. நாங்கள் மரித்து இந்த உலகத்திலிருந்து நம்முடைய பரம தேசத்துக்கு நாங்கள் அங்கே போகும் பொழுது அங்கே நிற்பவர்கள் எங்களை கண்டு வரவேற்பார்களாம். என்ன தெரியுமா?
ஐயா உங்களால் தானே நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொல்லி வரவேற்பாங்களாம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி எங்களுக்கு தார. பின் ஆகவே அவ்விதமான சூழ்நிலை ஏற்படும் பொருட்டு இந்த உலகத்துல நீ உனக்கென்று அந்த உலகப் பொருட்களினாலே உனக்கு சம்பாதித்துக் கொள் என்று சொல்லி சொல்றார் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க தயவு செய்து. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், ஐயோ என்றால் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். பின் ஆகவே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு தேவராட்சியத்தின் பிள்ளைகளுக்கு விழுந்த கடமை. அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆகவே ஆத்தும ஆதாயம், சுவிசேஷம் அறிவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்க. இந்த மாபெரும் கடமையிலிருந்து யாரெல்லாம் தவறுகிறார்களோ பாருங்க அருமையானவர்களே, அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரவும் பரமண்டலத்திலே செய்கிற தேவனுடைய தேவசித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதையும் தடை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க. பின் ஆகவேதான் வேதத்தில் ஆண்டவர் முதலாவது வாசிச்சம் ஆரம்பத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பின் ஆகவே முதலாவது இதுதான் தேவ கட்டளை. முதலாவது ராஜ்யத்தை தேட வேண்டும். இது செய்யப்படாத தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பாருங்க கவலைகள் குறைவுகள் எல்லாம் வரும் என்றுதான் ஆண்டவர் சொல்றார். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. இது சத்தியமாயிருக்கிறது. ஆகவேதான் 1 பேதுருவிலே 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாய தீர்ப்பு எங்க தொடங்குமா? முதலாவது தேவனுடைய வீட்டிலே, அதாவது சபையிலே துவக்கம் காலமாயிருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சபைகளுக்கும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு நேரமாய் இருக்கிறது என்று சொல்லி கூறி, கர்த்தர் தாமே உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.